ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான டிசைன் பார்க்கலாம். நம்ம இதுதான் saree, அதாவது லைட் க்ரீன் கலர், பாசிப்பருப்பு கலர்னு சொல்லுவாங்க. அந்த லைட் கலர் saree, பார்டர் வந்து டார்க் கலர் பார்டரு. சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. நான் வந்து இதுதான் ப்ளவுஸு. இதை வந்து நான் லைட்டாக வீநெக் மாதிரி எடுத்து அடித்து திருப்பி வச்சுருக்கேன். அடித்து திருப்பி வச்சுட்டு பேக் டாட் பிடிச்சிட்டு கீழேயும் அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இதில் எப்படி டிசைன் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து saree கிளாத்தில் ஒரு 2 இன்ச்சு கிளாத் எடுத்துக்கிறேன். கிளாத் எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம அடித்து திருப்பவும் இல்லையா, எப்போவுமே அந்த மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணுற மாதிரி அடிச்சுக்கலாம். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், மேலே கொஞ்சம் திக்காக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில், அந்த கைடு கேப்பில் நம்ம அடிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு, இது வந்து நான் யூஸ் பண்ணுறது திருப்புறக்காக. இது என்னென்னா, இந்த போக்ஸ் கம்பின்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கோட் வந்து நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வீநெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து நம்ம ஃபுல்லாக அந்த கீழே வந்து 2 இடத்துல மட்டும் லைட்டாக மடித்து கொடுத்து அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால நான் இது கிராண்டாக கூட நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபஸ்ட் வீநெக் மாதிரி வந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து இன்னொரு பைப்பிங் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் 2 ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இது பாதியோட அந்த சென்டர் வரைக்கும் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த சைடு பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக இந்த வி வரைக்கும் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டு கீழே வரும்போது மட்டும் இறக்கிக்கோங்க. நல்ல ஷேப் வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து அப்படியே அடித்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒன் சைடு தான் நம்ம வந்து அடிச்சிருக்கோம், இன்னொரு சைடு அடிக்கலை. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளீட்ஸ் மாதிரி நம்ம வைக்க போகிறோம், அதுக்காக தான். இப்போ இது ஒரே கிளாத்தில் வைக்கலாம். நான் வந்து டபுள் கிளாத் டிசைன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு saree கிளாத்லேயும் அதுக்கப்புறம் சில்க் காட்டன் ஒன்று கொஞ்சம் எடுத்திருக்கேன் பார்டருக்கு மேட்சாக. அதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். கீழே ஒரு கிளாத்து, மேலே ஒரு கிளாத்து வச்சுட்டு நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். ஒரு சைடு மட்டும் அடிக்காமல் ஓப்பன் பண்ணி விட்டு அதை உள்ளே விட்டு நம்ம கையெடுத்து திருப்பிக்கிட்டோம்னா நம்ம 3 சைடுமே வந்து பிசுறு தெரியாமல் கவர் ஆயிரும். அதை வந்து 2 சைடும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து பீட்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அதை வந்து அந்த நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ணாமல் இருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி எல்லா பூவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து காலையில் நேரம் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெயில் கிளார் அடிக்கிறனால வீடியோ வந்து கொஞ்சம் டிம்மாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி இதுக்காக. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அதை அப்படியே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இது வந்து கலர் நல்ல கலர் தான், பட் வீடியோ கொஞ்சம் டிம்மானதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, கிளார் அடித்ததுனால. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங் அழகாகவும் வந்திருக்கு. அது போக இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு ஸ்டிச்சும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு வீநெக் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக ஆனால் நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் இது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இந்த ஒவ்வொரு ப்ளீட்ஸ்லேயும் நம்ம ஒரு பீட்ஸ் வச்சு எடுத்துக்கிறோம். பீட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். கைக்கும் வந்து பைப்பிங் வச்சுருக்கேன், முன்னாடி நெக்குக்கும் பைப்பிங் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பட் ஆனால் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைனு. அதுக்கப்புறம் லேக்டனும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், சேரீயோடு போடும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டிசைனு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.